இன்றைக்கி குருவின் பார்வையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 5, 7 மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம். 3 பார்வைகளுமே வலுவான பார்வை. அப்போ இந்த குரு பார்க்கும் பாவகங்களின் பலன்களை, சுப பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அந்த பாவகங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் 7ல் சனி இருக்குது. இவருக்கு திருமண தடை இயற்கையாகவே இருக்குது. சனி தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இவருக்கு இந்த தடை தாமதத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகமாக இங்கே குரு இங்கே 5ஆம் பார்வையாக அந்த சனியை பார்க்குறப்ப இந்த சனி தரும் தடையை இந்த குரு நிவர்த்தி பண்ணுவார். அதே மாதிரி பார்க்கும் பாவகங்களின் பலன்களை, இப்போ 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப 9ஆம் பாவத்தோட நல்ல பலன்களை அவர் அதிகப்படுத்தி கொடுப்பார். இந்த குரு சூரியனை பார்க்கும் பொழுது, குரு அப்படிங்கிறனாலே ஹானஸ்ட்டு, ஒழுக்கம். அப்போ நல்ல ஒரு அதிகாரி, ஒழுக்கமான ஒரு அதிகாரி, சூரியனின் காரகத்துவமான அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தில் ஹானஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை கொடுத்துரும். சந்திரனை குரு பார்ப்பது அப்படிங்கிறது சந்திரன் சார்ந்த துறைகளில், அதாவது லிக்விட் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒரு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் குரு பார்வையில் இருக்கும் பொழுது யூனிஃபார்ம் சர்வீஸ் அதில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை இந்த குரு பார்வை செய்யும். சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல மனைவியை கொடுக்கும். ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் அதிக தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி குரு பார்வைக்கு போகிறப்ப சனி தரும்கூடிய தரங்கள் தாமதத்தை அதை விலக்கி சனியின் துறைகளில் ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், மைனிங் இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு பார்வையில் சனி விழுகும் பொழுது இந்த குருவும் சனியும் ப்ளஸ் கேது, அது தனியாக வச்சுக்கிறோம். இந்த குரு சனி கேது மூன்றுமே ஆன்மீக கிரகங்கள். அப்போ இந்த குரு பார்வையில் இந்த சனி இருக்கும் பொழுது ஆன்மீக எண்ணத்தையும் சேர்த்து கொடுத்தது. புதன் குரு பார்வைக்கு வரும் பொழுது இரண்டுமே பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த கிரகங்கள். நல்ல ஒரு படிப்பு மற்றும் மனப்பாடம் மூலிய ஆற்றலை கொடுக்குது. அறிவு திறமையை அதிகப்படுத்துது. பொது நலத்துக்கு தனது அறிவை பயன்படுத்துபவர்கள் குருவின் பார்வை வாங்கிய புதனாக இருப்பாங்க.